துரதிர்ஷ்டவசமாக 3 ஆசனங்கள் தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று 3 ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, 22 தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும்தான் NPP தோல்வியடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு இலங்கை தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளருடைய ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதே போலதான் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலத்திலே செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட அனைவரும் இம்முறை தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். இது ஆரம்பம் மட்டும்தான். வடக்கு கிழக்கிலே இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா தெரிவாயிருக்கு. 5 தேர்தல் மாவட்டங்களிலுமே ஆசனம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி தமிழ் கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி தான். அந்த வகையிலே தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக, தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கும் என்றதை சொல்ல விரும்புகிறேன். அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாளிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது, எங்களுடைய நில அபகரிப்பு, தமிழ் மக்களுடைய காணி அபகரிப்பு நிறுத்தப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும். இந்த 4 விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோடு மக்களாக நின்று அடுத்த 5 வருடங்களை உழைக்கும் என்ற செய்தி இன்று மட்டக்களப்பிலே இருந்து உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி. நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எமது கட்சியானது மட்டக்களப்பில் அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றது. 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. பிற மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னோக்கி சென்றாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்களால் தமிழரசு கட்சியை வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இது இலங்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பதிவு செய்யப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசியத்தோடு உரிமையோடு கூடிய அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அவலம், தமிழர்களின் ஒற்றுமை, தமிழ் தேசியத்தின் ஒற்றுமை, தமிழரசு கட்சியின் ஒற்றுமையாக அது என்றும் பலமாக இருக்கும் என்ற செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் 3 வெற்றி பெற்றிருந்தாலும் எமது வெற்றிக்காக 8 வேட்பாளர்களும் உதவி செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அவர்கள் என்றும் எமது வெற்றிக்காக உழைத்தவர்கள், எமது வெற்றியின் ஒவ்வொரு நடைப்பயணத்திலும் துணையாக இருந்தவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே நாங்கள் நிச்சயமாக அனைவரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக பயணிப்பதற்கு இந்த தமிழ் தேசியத்தின் வெற்றியை, தமிழரசு கட்சியின் வெற்றியை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள், தமிழர்களின் மனித உரிமைகளை மீறியவர்கள் மற்றும் எங்களுடைய ஜோசப் பராசன் ஐயா மற்றும் இவரது தலைவர்கள், புத்திஜீவிகள் போன்றவர்களை அளித்தவர்களுக்கு உண்மையில் நீதி மூலமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே தமிழர்களின் தாய் கட்சியான தமிழரசு கட்சியின் பின்னால் நாங்கள் அனைவரும் ஐக்கியப்பட்டு இனி எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழர்களுக்கு வேண்டியது ஒற்றுமை, தமிழ் தேசியம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 2024ஆம் ஆண்டு தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்கள் வேட்பாளர்கள் அவர்களின் உறுதியான நிலைப்பாடு, அதோடு மக்களின் உறுதியான நிலைப்பாடு எமது மாவட்டத்திலே வெளிப்பாடாக இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு ஒரு உதாரணமாக எமது தமிழ் மாவட்ட மக்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து எமது பயணம் இவ்வாறானது அமையும். எமது தேர்தலை நாம் கூறியது போன்று தரமாறாத தமிழ் தேசிய பயணத்திலே பயணிப்பதோடு எமது வளங்களும் நிலங்களும் சுரண்டப்படுவதை எதிர்த்து எமது போராட்டம் தொடரும். அதனோடு இணைந்ததாக எங்களுடைய போரினாலே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களிடையே ஏற்பட்ட மனத்துன்பங்களை மாற்றுவதற்காக அவர்களோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். எமது தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் இன்று 3 பேர் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராகிறார்கள். தொடர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவதோடு பாராளுமன்றத்தில் எமது செயற்பாடுகளின் மூலம்
இலங்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே எமது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடுகளை எதிர்காலத்தில் கொண்டு செல்வோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை நான் உடச்சிலே தெரிவித்துக் கொண்டோம். தமிழரசு கட்சியை பெற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவளித்த ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மக்கள் அனைவருக்கும் உங்களிடையே நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.